மதுரை நகரில் பாண்டிய அரசர் ஆட்சி செய்த காலத்தில் ஒரு வறிய சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். அன்பும் பக்தியும் நிறைந்த அவர் மிகவும் வறுமையால் சிரமப்பட்டார். ஒருநாள் அரசன் அனைத்து குடிமக்களுக்கும் வரி விதித்தான். அதில் இந்த வறிய பக்தருக்கும் விலக்கு இல்லை. வரியை செலுத்த முடியாமல் அவன் துக்கத்தால் பெருந்துயரத்தில் சிக்கி சிவபெருமானை மனமாற வேண்டினான். அவன் பக்தியால் கருணையடைந்த சிவபெருமான் உடனே உதவ முடிவு செய்தார். மரவெட்டியராக வேடமணிந்து அந்த பக்தரிடம் வந்து ஒரு குறிப்பிட்ட மரத்தை காட்டச் சொன்னார். பக்தர் உடனடியாக சிவபெருமான் சொன்ன வழியை பின்பற்றினார் மற்றும் அந்த மரத்தை காட்டினார். சிவபெருமான் அந்த மரத்தை வெட்டி மரக்கட்டைகளை பக்தருக்கு வழங்கினார். ஆச்சரியமாக அந்த மரம் மிகவும் அரிய மற்றும் மதிப்புமிக்கதாக இருந்தது. அந்த மரக்கட்டைகளை சந்தையில் விற்று அந்த பக்தர் அதிகளவான பணத்தை ஈட்டினார். அது மட்டும் அல்ல, அவன் வறுமையை போக்கவும் தன்னுடைய வாழ்க்கையை அமைதியாக நடத்தவும் அவனிடம் தேவைக்கு அதிகமாக செல்வம் இருந்தது. ஒரு வறிய மனிதர் திடீரென இந்த அளவுக்கு செல்வந்தராகி வரியை செலுத்தியதை அறிந்த பாண்டிய அரசன் ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் இருந்தார். அப்படி இவ்வளவு பணத்தை எவ்வாறு பெற்றான் என்பதை புரிந்து கொள்ள அவர் அந்த பக்தரை அழைத்து விசாரித்தார். அரசனின் முன் அச்சத்துடன் அந்த பக்தர் முழு உண்மையையும் விவரித்தார். ஒரு தெய்வீக மரவெட்டி எப்படியெல்லாம் உதவியதாக சொன்னான். இந்த விசித்திரமான மரவெட்டி யார் என்பதை அறிவதற்காக அரசன் அவரது மந்திரிகளுடன் விசாரணை மேற்கொண்டார். அதே நேரத்தில் சிவபெருமான் தன் மெய்வடிவில் தோன்றினார். அவரின் தெய்வீக வடிவத்தைக் கண்ட அரசரும் மந்திரிகளும் வியப்புடன் அவரை வணங்கினர். அரசன் சிவபெருமானின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். சிவபெருமான் அவர்களையும் பக்தரையும் மதுரை மக்களையும் ஆசீர்வதித்து தன்னுடைய கருணையை வெளிப்படுத்தினார். இந்த திருவிளையாடல் புராணக் கதை சிவபெருமான் பக்தர்களின் துயரங்களை போக்கும் அவரது அழிவற்ற கருணையை எடுத்துக் காட்டுகிறது. நமக்கு கிடைக்கும் துயரம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உண்மையான பக்தி எப்போதும் வெற்றியடையும் என்பதை இது உணர்த்துகிறது. இக்கதை சிவபெருமான் தனது தெய்வீக விளையாடல்களால் மக்களுக்கு வழங்கிய கருணையின் சிறப்பாக தமிழ் சமூகத்தில் என்றும் புகழ் பெறுகிறது.